நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமான ஒரு நபர் தான் பேரட்மேன் சுதர்ஷன். மெய்யழகன் படத்தில் கூட அவருடைய வீட்டை காட்டியிருப்பாங்க. அவர் ரீசெண்டாக கொடுத்துருந்த ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார். அதை கேட்குற போது அவ்வளவு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு நாள் அவர் எப்போதும் போல பறவைகளுக்கு சாப்பாடு வைக்கிறாரு. அப்போ ஒரு குரங்கு வருது. அந்த குரங்குக்கு கடலை கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்டுட்டு போயிடுது. 3 மாதம் கழித்து திரும்பி அந்த குரங்கு வருது. தன்னுடைய கையில் குட்டி போல ஏதோ ஒன்று வச்சிருக்கு. அங்கே பறவைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிற சாப்பாடை எடுக்குது, மெல்லுது, தன்னுடைய வாயிலிருந்து அந்த குட்டிக்கு கொடுக்குது. சரி, குரங்கு தன்னுடைய குட்டியை தான் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. ஆனால் குரங்கோட கையில் இருந்தது குரங்கினுடைய குட்டி இல்லை, அது ஒரு கிங்ஃபிஷர் குஞ்சு, ஒரு பேபி பேர்டு. இங்கு பறவைகளுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு தன்னுடைய கூட்டை பிரிந்த ஒரு பறவையை கொண்டு வந்து, ஒரு குட்டி பறவையை கொண்டு வந்து அந்த குரங்கு சாப்பாடு கொடுக்கிறது அப்படிங்கிறதை பார்க்கிற போது அவ்வளவு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்பதான் நான் நினைச்சேன், இனிமே சேட்டை பண்ற யாரையும் பார்த்து குரங்கு அப்படின்னு திட்டக்கூடாது அப்படின்னு. ஏன்னா மனிதர்களை விட இந்த குரங்கு உயர்ந்தது.